ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பேக் யூடியூப் சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு ஒரே கொத்து பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. சரி, பரோட்டா கடையில் வாங்கிக்கணும். 10 பரோட்டா வாங்கினோம். 10 பரோட்டாவுக்கு 8 முட்டை போட்டு வீட்டில் செய்ய போகிறோம். இந்த ரெசிப்பியை என் பெரிய பொண்ணு தான் செஞ்சால். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு 5 பெரிய வெங்காயம். இது நிறைய இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். யாராருக்கெல்லாம் கொத்து பரோட்டா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது இஞ்சி பூண்டு வீட்டில் காலி ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் இடித்து தான் சேர்த்துக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 பெரிய தக்காளி, அதை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா. நேற்று நைட்டு டின்னர் எங்களுக்கு இது தான். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பச்சை வாசப்பொருள் நல்லா கலந்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் போட்டுக்கலாம். என்னோட பொண்ணு சூப்பராக சமைப்பா. கரம் மசாலா போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு முட்டையாக எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5 6 நல்லா கலந்துக்கலாம். 7 8. இது ஏன்னா நம்ம சிக்கன் கூட இதில் போடல, முட்டை மட்டும் தான் போடுறோம். அதனால ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அந்த 10 பரோட்டாவை நாங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா, அந்த முட்டை, இந்த தக்காளி, வெங்காயம், அது கூட இந்த பரோட்டாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்கள். பரோட்டா அன்ஹெல்தி தான், ஏன்னா எப்போயாச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம். கடையில் 120 ரூபா, ஆனால் கொஞ்சமாக இருக்குது. எங்கள் வீட்டில் 6 பேர், அதனால் சரி நாங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணோம். அப்புறம் அந்த பரோட்டாவுக்கு சிக்கன் சால்னா கொடுத்துருந்தாங்க, அதையும் ஊற்றினா போட்டு நல்லா கலந்து விடணும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு பாக்கெட்டு ஊற்றி நல்லா கலந்துவிட்டா நம்ம பொடிசாக கட் பண்ணலாம், அந்த கொத்த தேவையில்லை. எல்லாமே நல்லா கலந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. வாவ், அங்கே எப்படி இருக்குது பாருங்கள்,
செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.